அனைவருக்கும் வணக்கம். முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வந்தே பாரத் ஜிகே எக்ஸ்பிரஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டில் இருக்குது அப்படின்னா பார்ட் 6ல் பார்த்தீங்கன்னா வந்துருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டிக்கலில் ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 152ல் ஸ்டார்ட் ஆகி 237ல் பார்த்தீங்கன்னா முடியுது. ஓகேங்களா? ஸோ பார்ட் 1 பார்த்துருப்போம் 1லேருந்து 4 வரைக்கும். பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 5 to 11 வரைக்கும். பார்ட் 3 பார்த்திங்க அப்படின்னா 12லேருந்து 35 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4 பார்த்தீங்கன்னா 36லேருந்து 51 வரைக்கும் பார்த்துருப்போம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட் 4A பார்த்தீங்கன்னா 51Aல பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம். அதுக்கடுத்து பார்ட் 5 பார்த்திங்க அப்படின்னா 52லேருந்து பார்த்திங்கன்னா 151 வரைக்கும் பார்த்துருப்போம். அதுக்கடுத்து இப்போ பார்ட் 6 பார்த்திங்க அப்படின்னா 152லேருந்து 237 வரைக்கும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் இந்த பார்ட் 6 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக பார்ட் 3, பார்ட் 4A, பார்ட் 5, பார்ட் 6ல் பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஷின் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா? பார்ட் 3 என்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4A என்ன ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், பார்ட் 5 என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட், பார்ட் 6 என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இது நல்லா என்ன பண்ணுங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸ் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுக்கிறோம் இல்லையா? ஸோ 20 கொஷின் இது பார்த்திங்கன்னா ஒரு பேஸாக பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுற புக்கில் பார்த்திங்கன்னா படிச்சிங்க அப்படின்னா ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா இன்னும் நல்ல நிறைய கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கற்றுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான புக்ஸும் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ 6369536503 அப்படின்ற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான புக்ஸும் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ அதுக்காக RPF PC டெஸ்ட் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஓகேங்களா? தேஜஸ் எக்ஸ்பிரஸ் 500 rupees தான். அதுவும் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கிறது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா நல்லபடியாக பயன்படுத்தி தேர்வில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணும். ஸோ SI விரைவில் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு. SI டெஸ்ட் ஷெடியூல் பார்த்திங்கன்னா விரைவில் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்றது ஸோ இந்திய அரசியலமைப்பில் பார்ட் 6ல் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஹூ இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. நல்ல இந்த வார்த்தையை கவனிக்கணும். ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்னு கேட்டாங்கன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கவர்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஆளுநர் தான் பார்த்தீங்கன்னா ஸோ மாநில அரசியலமைப்பு தலைவராக செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஸோ ஹூ இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த கேபிட்டல் எஸ் ஸ்டேட் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா கேபிட்டல் எஸ் ஸ்டேட் அப்படின்னா மீனிங் என்னென்னா கண்ட்ரின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்படி வந்துருச்சு அப்படின்னா ஸ்டேட். ஓகேங்களா? என்னது ஸ்டேட் இப்படின்னு வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் எஸ் வந்துச்சு அப்படின்னா கண்ட்ரி அப்படின்னு மீனிங். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா மற்றபடி ஸ்டேட்டோட எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தமிழ்நாடு ஸ்டேட், ஆந்திரா ஸ்டேட் அப்படின்ட்டு தான் பார்த்தீங்கன்னா வரும். தனியாக ஸ்டேட்டுன்ட்டு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வராது. ஓகேங்களா? ஸோ இதில் கான்ஸ்டிடியூஷனில் ஸ்டேட் அப்படின்னா கண்ட்ரின்னு மீனிங். இதே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஸ்டேட் அப்படின்னா நிலைன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? நிலைன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்டுன்னு கேட்டிருந்தாங்கன்னா பிரசிடென்ட், கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்டாங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி, ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க, த அப்ரூவல் ஆஃப் ஆர்டினன்ஸ் ப்ரொமல்கேட்டட் பை கவர்னர் இஸ் நெசசரி. ஓகேங்களா? ஆளுநரால் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் தருவது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவசர சட்டம் அப்படின்னா என்னன்னா சட்டமன்றம் லீவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்காது இல்லையா? ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் பிறப்பிக்கணும். ஸோ அந்த சட்டத்தை உருவாக்குனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆளுநர் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா முக்கிய அமைச்சர்கள் மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அந்த சட்டத்தை பிறப்பிப்பாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா அவசர சட்டம். இது மாநில சட்டமன்றம் கூடின உடனே பார்த்தீங்கன்னா அந்த அவசர சட்டத்திற்கு அப்ரூவல் தருவணும். ஓகேங்களா? அப்ரூவல்னா ஸோ ஒப்புதல் பார்த்தீங்கன்னா தரணும். ஓகேவா? ஸோ அப்போ இவங்களுக்கு அப்ரூவல் கொடுக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஓகேங்களா? மாநில சட்டமன்றம் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்புதல் தருவாங்க. அப்போ ரெண்டாவது கொஸ்டின் கேன்சர் பார்த்தீங்கன்னா பி, மாநில சட்டமன்றத்தின் மூலம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க, ஹூ அப்பாயின்மெண்ட் த அப்பாயின்மெண்ட் ஆஃப் எ கவர்னர் இன் எ ஸ்டேட் இஸ் மேட் ஆஸ் பர் த ப்ரொவிஷன் இன் த கான்ஸ்டியூஷன் அண்டர் ஆர்டிகல். ஒரு மாநிலத்தில் ஆளுநரை நியமிப்பது அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த விதியின்படி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த விதிப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 155 படி தான் பார்த்தீங்கன்னா செய்கிறாங்க. ஓகேங்களா? இதே பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 153 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there shall be a governor in every states அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுது. எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 153. ஓகேங்களா? there shall be a governor in every
ஸ்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுது. ஸோ ஆர்டிகல் 154 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய பேரால் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்கும் அப்படின்ட்டு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிகல் 154. ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஆர்டிகல் 155 ரிலேட்டட் டு அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஒன் பாருங்கள், கவர்னர் சேலரி அண்ட் அலோவன்சஸ் ஆர் கிவன் பை டேஷ். ஆளுநரின் சம்பளம் மற்றும் படிகள் எதிலிருந்து வழங்கப்படுகின்றன. ஓகேங்களா? இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி டேக்ஸை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் ஃபண்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஜென்சி ஃபண்டு. ஓகேங்களா? ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தொகுப்பு நிதி, அதுக்கப்புறம் பொது கணக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவசர நிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நிதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து காசை எடுத்து வைப்பாங்க. ஓகேங்களா? இந்த தொகுப்பு நிதியிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கோ ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கோ சேலரி வந்து போகும். பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஎஃப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் பிடிச்சி வைப்பாங்க. இந்த கண்டிஜென்சி ஃபண்டு தொகுப்பு அவசர நிதின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த இயற்கை பேரிடர், வெள்ளம், பூகம்பம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிலநடுக்கம், ஸோ இதில் பாதிக்கப்படுறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காசு தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஜென்சி ஃபண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைப்பாங்க. இந்த கண்டிஜென்சி ஃபண்டுக்கு ஸ்டேட்டில் கவர்னர் வந்து பொறுப்பு, சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா யார் பொறுப்பு அப்படின்னா வந்து பிரசிடென்ட் வந்து பொறுப்பு. ஓகேங்களா? அப்போ சேலரி முழுக்க வந்து எந்த ஃபண்டிலிருந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னா வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது கவர்னரும் எதுலேருந்து தான் சேலரி வாங்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட். ஓகேவா? இதிலிருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. ஸோ இதிலிருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கவர்னர் வாங்குவாங்க, அமைச்சர்கள் வாங்குவாங்க, எம்எல்ஏக்கள் வாங்குவாங்க, சிஎம் வாங்குவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இங்கே ஸ்டேட்டில். சென்ட்ரல் அப்படின் போது பிஎம் வாங்குவாங்க. ஓகேவா? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து பிஎம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ், ராஜ்யசபா எம்பி, லோக்சபா எம்பி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிலிருந்து என்ன பண்ணுவாங்க, சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. அப்போ 4வது கொஸ்டின் கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏ மாநிலத்தின் ஒருங்கிணைந்த நிதி. நெக்ஸ்ட்டு 5வது கொஸ்டின் பாருங்கள், டு ஹூம் இஸ் அ கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் ரெஸ்பான்சிபிள். ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாருக்கு பொறுப்பு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. யாருக்கு பொறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனாதிபதிக்கு தான் ஸோ பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி நினச்சா ஒரு ஆளுநர் அப்பாயின்ட் பண்ண முடியும், ஒரு ஆளுநர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா வந்து ஸோ தூக்க முடியும். ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? குடியரசுத் தலைவரின் விருப்பம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவர் நினச்சார்னா எந்த ஆளுநரை வேணுமானாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேலையை விட்டு தூக்கலாம். அதுதான் ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி ஜனாதிபதி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்திய குடியரசுத் தலைவர் யார் விரும்பும் வரை பதவியில் இருப்பவர். ஓகேங்களா? ஹூ ரிமைன்ஸ் இன் ஆஃபீஸ் as long as the president of India wishes. யாருடைய ஆசைக்கு இந்திய குடியரசுத் தலைவர் யார் விரும்பும் வரை பதவியில் இருப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆளுநர். ஓகேங்களா? ஆளுநர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாங்க. மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரமாட்டாங்க. ஓகேங்களா? ஆளுநர் மட்டும்தான் ப்ளஷர் ஆஃப் பிரசிடென்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவார். அப்போ 6வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு 7வது பாருங்கள், ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் அப்பாயிண்டட் பை த ஸ்டேட் கவர்னர். கீழ்கண்டவர்களில் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படாதவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ யார் நியமிக்கப்பட மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ ஜட்ஜஸ் ஆஃப் த ஹை கோர்ட். ஓகேங்களா? உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநர் நியமிக்க மாட்டார். யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நியமிப்பார். ஓகேங்களா? ஸோ ஏன் பிரசிடென்ட் அப்படின்னா வந்து ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்கள் இப்போ கவர்னரே வந்து அப்பாயின்ட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயாஸ்டாக நடந்துக்கலாம். பயாஸ்டானா ஒரு தலைப்பட்சமாக நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் ஹைகோர்ட் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா யார் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரசிடென்ட் தான். இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சபார்டினேட் கோர்ட் ஜட்ஜு, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆளுநரே நியமிச்சிருவார். ஓகேவா? ஸோ அப்போ 7வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் 8வது பாருங்கள், which one of the following article deals with the office of the advocate general of the state. கீழ்கண்டவற்றுள் மாநில தலைமை வழக்கறிஞர் அலுவலகம் தொடர்புடைய அரசியலமைப்பு சட்ட தரத்து இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 76 பார்த்துருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஸ்டேட். ஸோ இவருக்கான ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 165 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஸ்டின். அப்போ 8வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பி விதி 165. ஓகே? நெக்ஸ்ட்டு 9வது பாருங்கள், which one of the following is not correctly matched. ஓகேங்களா? கீழ்கண்டவற்றுள் தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 153 ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் கரெக்டு.
ஸோ அதுக்கடுத்து ஆர்டிகல் 156 டேர்ம் ஆஃப் த கவர்னர் கரெக்டு. ஸோ ஆர்டிகல் 154 எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் த கவர்னர் கரெக்டு. ஸோ அதுக்கடுத்து ஆர்டிகல் 155 வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் த கவர்னர் கிடையாது, அப்பாயின்மெண்ட் ஆஃப் த கவர்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 155. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேலே தான் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அப்போது 9வது கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எது தவறாக இருக்குன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக இருக்கிறது. ஓகேவா. ஸோ அப்போ 9th கேன்சர் என்னது டி. ஸோ நெக்ஸ்ட்டு 10வது கேன்சர் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட். ஓகேங்களா. பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது? ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் கரெக்டு தான். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரை பதவியில் தொடர்கிறார். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பிரசிடென்ட்டோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வைஸ் பிரசிடென்ட்டோ கவர்னரோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்ச பின்னாடியும் அடுத்த பிரசிடென்ட்டோ அடுத்த வைஸ் பிரசிடென்ட்டோ அடுத்த கவர்னரோ வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ பதவியில் இருக்கலாம். அப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியானது. ஓகேவா. ஸோ அப்போ 10வது கேன்சர் என்னது? போத் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு 11வது பாருங்கள். ஸோ அசெஷன் த கவர்னர் ஷால் ஹோல்ட் ஆஃபீஸ் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். சொன்னா மேலேயே கொஞ்சம் சொல்லியிருப்பேன். என்னது? குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் இருப்பார். ஓகேவா. த கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டு. ஸோ ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஓகேங்களா. ஸோ அதாவது ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரியானது. ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கமாக இருக்குது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 12வது பாருங்கள். ஸோ மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர்களை பணியமர்த்துவது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ த மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்பாயிண்டட் பை த டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கவர்னர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுவார். யாருடைய அட்வைஸின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரசிடென்ட். ஓகேவா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிஎம்ஓ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ அவங்களுடைய கன்சர்னும் கேட்கணும். ஓகேங்களா. கன்சர்ன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களையும் கேட்கணும். ஸோ அதைப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் என்ன பண்ணுறாருன்னா நிற்கிறார். அப்போ 12வது கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சி. ஸோ ஆளுநர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ 13வது பாருங்கள். ஏ மெம்பர் ஆஃப் ஏ ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேன் பி அப்பாயிண்டட் அண்ட் ரிமூவ்ட் பை ரெஸ்பெக்ட்லி டேஷ். ஓகேங்களா. ஸோ அதாவது ஒரு மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் உறுப்பினர் யாரால் நீக்க முடியும்? ஓகேங்களா. ஸோ மேலே பார்த்தோமா அப்பாயின்ட் பண்ணுறது வேணும்னா கவர்னராக இருக்கலாம். ஆனால் ரிமூவ் பண்ணுறது யார் தான் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பண்ணுவார். இப்போ 13வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சி பிரசிடென்ட். ஓகேவா. ஏன் அவர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பார்? ஸோ ரெக்கமெண்டே பண்ணுறாரு இல்லையா, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரிமூவ் பண்ணுறாரு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 14வது பாருங்கள். த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இஸ் ஏ பெர்மனன்ட் பாடி அண்ட் கேன் நாட் பி டிசால்வ்ட். ஈச் மெம்பர் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சர்வ்ஸ் ஃபார் த டேர்ம் இஸ் டேஷ். சட்டமேலவையானது நிலையான அமைப்பாகும் மற்றும் அதன் ஒவ்வொரு உறுப்பினர்களின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சட்டமேலவை எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கிறது. ஓகேங்களா. இது 28 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டேட்டில் இருக்குது. அந்த 6 ஸ்டேட் என்னென்னன்றது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆந்திர பிரதேஷ், 3வது வந்து பார்த்திங்கன்னா வந்து தெலுங்கானா. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து 4வது வந்து பார்த்திங்கன்னா வந்து பீகார், 5வது வந்து பார்த்திங்கன்னா வந்து உத்தரப்பிரதேஷ், ஸோ 6வது வந்து பார்த்திங்கன்னா வந்து மகாராஷ்டிரா. ஓகேங்களா. சவுத்தில் 3 ஸ்டேட்டு, நார்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டேட்டு, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ 6 ஸ்டேட்டு. 7வது ஒன்று ஒரு ஸ்டேட் இருந்தது ஜம்மு காஷ்மீர். அது ஸ்டேட்டுன்ற அந்தஸ்து என்ன ஆகிடுச்சு? இழந்துருச்சு. ஆர்டிகல் 370 என்ன பண்ணிட்டாங்க? டெலீட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. இது 6 ஸ்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஓகேவா. இதிலிருந்து கூட எம்எல்சி எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது இல்லை எந்தெந்த ஸ்டேட்டில் இல்லை அப்படின்ட்டு கீழே ஆப்ஷனில் கொடுத்துட்டு உங்களுக்கு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ எம்எல்சி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து விதான் சபா அப்படின்னா கீழவை, விதான் பரிஷத் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த அவை வந்து பார்த்தீங்கன்னா விதான் பரிஷத் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா வந்து சட்ட மேலவை, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இவங்களுடைய பதவி காலம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா மாதிரியே எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா வந்து 6 வருடம். இதையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலைக்க முடியாது. ஓகேவா. ஸோ தமிழ்நாட்டில் இருந்ததா அப்படின்னா கண்டிப்பாக இருந்தது. எப்போ வரைக்கும் இருந்ததுன்னா 1986 வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸோ டெலீட் பண்ணிட்டாங்க. 14வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி 6 வருடம். நெக்ஸ்ட் 17வது பாருங்கள். Money bill can be introduced in the state legislature only on the recommendation of dash. மாநில சட்டமன்றத்தில் நிதி மசோதாவை யாருடைய பரிந்துரை பேரில் அறிமுகப்படுத்த முடியும்? ஓகேங்களா. ஸோ அங்கே சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்தா தான், பர்மிஷன் கொடுத்தா தான் ஸோ சபாநாயகர் வந்து ஸ்பீக்கர் வந்து என்ன பண்ண முடியும்? இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் மணி பில்லை. அதே மாதிரி தான் எங்கேயும் கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன், இவருடைய ப்ரேயர் ரெக்கமெண்டேஷன் கேட்ட பின்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்பீக்கர் சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய பேரவைத் தலைவரோ சபாநாயகரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ என்ன மணி பில்லாக என்ன பண்ணணும்? இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அப்போ இங்கேயும் வந்து யார் வருவார்? கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவார். ஓகேங்களா. அங்கே பிரசிடென்ட் அப்படின்னா இங்கே கவர்னர், அங்கே பிஎம்னா இங்கே சிஎம். இவ்வளோ தாங்க வித்தியாசம். ஆர்டிகல் மட்டும்தான் மாறும். மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே ஒன்று தான். ஓகேவா. ஸோ அப்போ 15வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி ஆளுநர். ஓகே. நெக்ஸ்ட் 16வது பாருங்கள்.
under which article the governor can promulgate ordinance when the state legislature is not in session. எந்த அரசியல் சட்ட விதிப்படி ஆளுநர் சட்டமன்றம் கூடாத போது இடைக்கால சட்டங்களை ஏற்றலாம். ஓகேங்களா, அவசர சட்டத்தை எந்த ஆர்டிகல் படி ஏற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 213 ஆர்டிகல். ஓகேவா, ஸோ அப்போ 16வது ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி 213. ஓகேங்களா, இவர் சட்டம் ஏற்றினாலும் ஸோ மாநில சட்டமன்றம் வந்த உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சட்டத்திற்கு அப்ரூவல் கொடுக்கணும், அப்போ தான் அது செல்லும், இல்லைன்னா செல்லாது. ஸோ நெக்ஸ்ட், which part of the Constitution of India deals with state government? இந்திய அரசமைப்பின் எந்த பகுதியில் மாநில அரசாங்கம் பற்றி விவரிக்கப்பட்டுள்ளது? எந்த அரசாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 6வது. ஓகேங்களா, ஸோ 6வதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து 152லிருந்து 237 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இருக்கிறது. அப்போ 17வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி 6வது பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 18வது, which one of the following states does not have a legislative council? கீழ்கண்டவற்றில் சட்டமன்ற மேலவை இல்லாத மாநிலம் எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோமா. ஓகேங்களா, ஸோ கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திர பிரதேஷில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, பீகாரில் இருக்குது, உத்தரப்பிரதேஷில் இருக்குது, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஓகேங்களா, இதில் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். பீகார் இருக்கா? இருக்குது. அதுக்கடுத்து கர்நாடகா இருக்கா? இருக்குது. அதுக்கடுத்து யூபி இருக்கா? இருக்குது. மத்திய பிரதேசம் எங்கன்னா இருக்கா? கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அப்போ இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடையாது, சட்ட மேலவை வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அப்போ 18வது கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டி மத்திய பிரதேசத்தில் தான் சட்ட மேலவை இல்லை. நெக்ஸ்ட்டு 19வது பாருங்கள், ஹூ அப்பாயிண்ட்ஸ் த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட்? ஓகேங்களா, ஸோ மாநிலத்தின் அட்வொகேட் ஜெனரலை நியமனம் செய்பவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆளுநர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நியமிக்கிறார். இவங்களுக்கான ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 165 அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ 19 கேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி மாநில ஆளுநர். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை டேஷ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஜனாதிபதி தான் வந்து என்ன பண்ணுறாரு, ஸோ மாநில ஆளுநரை நியமிக்கிறார். ஒரே ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு ஆளுநராக இருக்கலாம். சொந்த மாநிலத்தில் ஒருவர் வந்து ஆளுநராக இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 35 வயது நிரம்பியவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநிலத்தினுடைய ஆளுநராக இருக்க முடியும். இந்த ஒரே ஆளுநர் 1 அல்லது 2க்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சட்ட திருத்தம் சொல்லுதுன்னா 7வது சட்ட திருத்தம் 1956 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சொல்லுகிறது. ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்த ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனியாகவே பார்ப்போம். ஸோ தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் டேட் வந்த பின்னாடி தான் படிப்போம் அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ வருமுன் காப்போம் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாஸ் பண்ண முடியும் இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது எந்த காரணத்துக்கு ஒன்றும் என்ன பண்ணாதீங்க, ஸ்டாப் பண்ணாதீங்க, தொடர்ந்து படிங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.